எலுமிச்சைகளில் என்னென்னமோ வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். எங்கள் ஃபார்மில் உள்ள வெரைட்டிஸில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆகவும், மேக்ஸிமம் நர்சரிகளில் இல்லை ஃபார்ம்களில் வந்து கிடைக்காத ஒரு வெரைட்டி அப்படின்னா வந்து இந்த எலுமிச்சை தான். இவங்க தான் வந்து மேக்ஸிமம் நர்சரிகள்லேயும் சரி, பெரிய பெரிய ஃபார்ம்கள்லேயுமே கிடைக்காம நாங்கள் உற்பத்தி பண்ண குருத்து ஒட்டு எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறது. நிறைய ஒட்டுக்கள் வந்து வேர் மூலமாக வேருக்கு கீழே, அதாவது வேர் பகுதிகளில் தான் ஒட்டு கட்டி கிழுவை குச்சியை கீழே கட்டி அது மேலே வந்து எலுமிச்சையோட கிளைகளை பேஸ்ட்டு போட்டு ஒட்டி அது மூலமாக வந்து ஒட்டாக வரும். பட் இது வந்து குருத்து ஒட்டு, குருத்தில் ஒட்டு கட்டுற எலுமிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளைகளாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு எலுமிச்சை, நாட்டு எலுமிச்சை அப்படின்னா வந்து ஒரே குச்சியாக மரமாக போய் அது வந்து 10 அடிக்கு மேலே போனால் மட்டும்தான் அப்படியே கிளைகளாக வெடிக்கும். பட் இது வந்து இங்கேருந்து இங்கே வரையும் பாருங்கள், ஒரு அரை அடி கூட இல்லை, இங்கேவே கிளைகளாக வெடித்து அப்படியே படர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம மேலே வளர்ந்து வந்ததுக்கப்புறம் கவாத் பண்ணிக்கலாம். இவங்க எத்தனை வருஷத்தில் காய்ப்புக்கு வருவாங்கன்னா, சரியாக 6 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு பிஞ்சு விட்டு காய்ப்புக்கு வரும். முழு காய்ப்பு நல்ல ஒரு 100 காய் 200 காய் வருஷம் பூரா தந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துலேயே ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. ஆனால் 10 வருஷம் வரைக்கும் உங்களோட டோட்டல் லைஃப் இருக்கும். நாட்டு மரத்துக்கு 30 வருஷம் அப்படின்னா, அந்த நாட்டு மரம் 30 வருஷம் இருந்து தர்ற அதனுடைய பலனை 10 வருஷத்துலேயே தந்துடும் இந்த குருத்து ஒட்டு எலுமிச்சை. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு எஸ்டி அண்ட் ஏபிடி பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள்.